பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ரெண்டு கரத்தை உயர்ந்து பார்க்கலாம். ஒரே ஒரு ஜெபத்தை நான் எடுக்கிறேன். தகப்பனே, என்ன சொன்னீங்களோ அதை சொல்லி இருக்கிறப்பா, இப்பவே வானம் திறந்து அவங்க மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். எந்த இடத்துல பயப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்க வலது கையை பிடித்து, மகனே நான் உனக்கு இருக்கிறேன், என் மகளே நான் உனக்கு இருக்கிறேன், இந்த வியாதி உன்னை ஜெயிக்காது, இந்த பிசாசு உன்னை ஜெயிக்காது, இந்த மந்திரவாதம் உன்னை ஜெயிக்காது, இந்த தரித்திரம் உன்னை ஜெயிக்காது, உன் பிள்ளையை கட்டி இருக்கிற கட்டுகள் உன்னை ஜெயிக்க போவதில்லை. நான் கல்லுகளினால் பிள்ளையை உண்டு பண்ண வல்லவர், உன்னை திரும்ப நிலைநிறுத்த வல்லவர், உன்னை திரும்ப ஒட்ட வைக்க வல்லவர், வாக்குதத்தம் பண்ணின நான் உனக்கு வல்லமை உள்ளவர். ஓ, இப்போ அந்த வல்லமை உள்ளவர், ரட்சிக்க வல்லமை உள்ளவர், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமலே போக பண்ண அவர் வல்லமை உள்ளவர். ஓ, அவர் அழிக்கவும் வல்லமை உள்ளவர். அவர் உன்னை பார்த்து சொல்றார், சகல கிருபைகளையும் பெருக செய்கிற தெய்வம் நான், உனக்கு ஒரு கிருபை தரேன். இந்த நாளிலிருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபை உன் மேல கட்ட விட்டு விடுறேன். வசனத்தினால் உன்னை நிரப்புறேன், என்னுடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புறேன். நீ கேட்க மறந்தவைகளை கூட உன் மன விருப்பங்களின்படி நான் செய்கிற தெய்வம். இதோ வல்லமை உள்ளவர். அந்த ரெண்டு கருத்தை உன் மேல வைக்கிறார். இப்ப அந்த வல்லமை இறந்தது ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்புகளுக்குள்ள, இந்த ஐயா மேல, இந்த அப்பா மேல, இந்த தாய் மேல, இந்த சகோதரி மேல, இந்த சகோதரிகள் மேல, ஆண்டவரே இந்த குழந்தைங்க மேல, இந்த ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க மேல இப்பொழுது உடைய காயப்பட்ட கரம் இறங்கட்டும். அவங்க மேல இருக்கிற கட்டுகளை உடைக்கிற வல்லமை உள்ளவர். மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று அண்ணால் உம்மை துதித்தது போல இந்த நாளில் இருந்து அவர்கள் உம்மை துதிக்கட்டும். தேவன் தாமே சகல கிருபைகளையும் உனக்கு பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி நன்றி, சகல கிருபைகளை எனக்கு பெருக செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிக்கு உற்பத்தி பிறந்தார். கொஞ்சம் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கப்படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தினார். பரமனுக்கே சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வழங்கப்பட்டு வீட்டிருக்கிறார். அவளிலிருந்து உயிர்த்தோரையும் மரித்தோரையும் நியாயம் வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசுவான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நீத்திய ஜீவனும் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்றவண்ணமாகவே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை புத்தகத்தில் 385 பாடல், உன்னதமானவன் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான அக்கா ஷியாமலா ரவி அக்கா அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். உன்னதமானவரே
சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகழை தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகழை தன் சிறகுகளால் மூடுவார். சபையார் அமர்வும். சபைக்கான அறிவிப்பை செயலாளர்கள் அறிவிப்பார்கள். தொடர்ந்து